ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, ஒரு மனிதன் எப்படி இருப்பான்னா, அவன் நண்பன் எந்த வழியில இருப்பானோ, அதே வழியில தான் அவன் இருப்பான். ஃபல்யன்துரு அஹதுக்கும் மை யுகாலில். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க யாரை நண்பரா தேர்ந்தெடுத்துக்க போறீங்கன்னு பார்த்துக்கோங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள உதாரணம், நறுமண கடையில வேலை செய்யக்கூடியவன், அதாவது ஸ்ப்ரே அத்தர் கடையில வேலை செய்யக்கூடியவனுக்கும், ஒரு இரும்பு பட்டையில வேலை செய்யறவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை மாறினாங்க. நறுமண கடையில வேலை செய்யறவனோட நட்பு வச்சீங்கன்னா, ஒண்ணு அவன் டெஸ்டர் கொடுப்பான், அல்லது அவன் விப்பா அதை வாங்கிப்பீங்க, அல்லது நறுமணமாவது உங்களோட இருக்கும். தொழுகையாளியோட நட்பு வச்சீங்கன்னா, ஒண்ணு நீங்க தொழுவீங்க, அல்லது அட்வைஸ் கொடுப்பான் உங்களுக்கு, அல்லது தொழுகை இல்லைனாலும் கூட ஓகே தொழுகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது உங்க வாழ்க்கையில் ஏற்படும் இல்லையா? இரும்பு பட்டையில வேலை செய்யக்கூடிய நட்பு வச்சீங்கன்னா, தொழுகை இல்லாதவனுக்கு நட்பு வச்சீங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். தொழுகை நட்பு வச்சீங்கன்னா, ஒண்ணு அந்த இரும்பு பட்டையில போனீங்கன்னா அழுக்கு தூசி உங்க மேல ஒட்டும், அல்லது அதுல வரக்கூடிய தீக்கதிர்கள் அங்க உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஆடைகள்லயோ உங்க மேலேயோ காயங்கள் ஏற்படுத்தும் இல்லையா? ஒண்ணு நீங்க தொழுகையை நீங்க தொழுவீங்க, அவர் தொழாம இருப்பாரு. தொழுகை இல்லாதவரோட நட்பு வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒண்ணு தொழுகையை நீங்க விடுவீங்க ஒரு நாள், அல்லது தொழுகையை விடுறத பாவமா கருத மாட்டீங்க. சிகரெட்டோ சாராயமோ அல்லது மதுவோ அடிக்கக்கூடிய ஒரு ஒருத்தனோட நட்பு வச்சீங்கன்னா, நீங்க சிகரெட் அடிக்காம இருக்கலாம், அதனால நீங்க அவர் சிகரெட் வாங்கி கொடுக்காம கூட இருக்கலாம், அல்லது மது வாங்கி கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், அது நீங்க தப்புன்னு கருத மாட்டீங்க. அதனால தான் உங்க நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுது.